ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி, வாங்க நம்ம வீடியோக்கள் போவோம். என்னடா சொல்கிற, நம்ம அரவிந்தன் விஜய் கிட்ட சண்டைக்கு போகிறாரா? ஆமாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இத்தனை நாள் நீங்களும் வந்து உண்மையாக சொல்லலை? மல்லி மறைச்சிட்டா, நீங்கள் தான் மறைச்சிட்டீங்க, எல்லாரும் சேர்ந்து மறைச்சி என் தலையில் ஏன் மிளகா அரைச்சிங்க அப்படின்னு செம்ம கொல்லகாண்டில் கேட்குறாருங்க. என்னடா சொல்கிற, நம்ம அரவிந்தா என்னாச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க. என்னாச்சுன்னா, திருடனுங்க வந்து திருடிட்டு போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். திருடன் சார் நேராக போயிட்டு விஜய் சார் காலில் வச்சு வண்டி முன்னாடி விழுந்து அவர்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடினது உங்களுக்கு தெரியும். அந்த டைமில் அவர் ஏதோ தங்கப்போதையில் கண்டுபிடிச்ச மாதிரி கையில் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பார். அதில் பார்த்தா விஜய் கட்டின தாலி இருக்கும், செயின் இருக்கும். இதை பார்த்து அப்படியே ஒரு மிரண்டு அப்படி ஸ்டன் ஆயிடுறாருங்க மல்லிகிட்ட. என்ன மல்லி, நெஞ்சுக்கு மேலே நான் கட்டின தாலியும் நெஞ்சுக்குள்ளே என்னையும் வச்சுட்டா நீ இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டணும்னு ஒரு எண்ணத்துக்கு போனேன். ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் துட்டிக்கிறாருங்க. இதை பார்க்கும்போது எனக்கு நடிப்பாக தான் தெரியுது. சரி, இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவர் துடிக்கிறாரு. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, என்னடா என் மண்டை காடு மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம், குளிச்சுங்க, எண்ணெய் வைக்கல. நானும் என்னென்னு பண்ணி பார்த்தேன், இப்படி தான் நிற்குது, எண்ணெய் தான் வைக்கணும். சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் நம்ம அரவிந்த் வந்துடுறாருங்க வேகமாக. வந்த உடனே என்ன ப்ரோ, செயின் கையில் தாலி என்னோடது யாரோடது அப்படி இப்படின்னு கேட்க, இது உடனே விஜய் சொல்கிறாரு, மல்லியோடது ப்ரோ. மல்லியோடது செயின் வைக்க, தாலி யாரோடது? இது நான் கட்டின தாலி மல்லிக்கு அப்படின்னு சொல்ல உடனே பார்க்கணுமே மல்லியோட ஃபேஸை. என்ன ஏற்றுக்கிட்டீங்களா விஜய் சார் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். இன்னொரு பார்த்தீங்கன்னா, என்ன விஜய் சார் எனக்கு விபூதி அடிச்சிட்டே அப்படின்ற மாதிரி நம்ம அரவிந்தன் பார்க்க ஒரே எப்படி சொல்கிறதுனா ஒரே ஒரு கன்ஃபியூஷன் ஆஃப் த கொலாபரேஷன் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் நடந்து விஜய்க்கும் அரவிந்துக்கும் அப்படியே அடித்தடியாகி கை கால்லாம் முறிஞ்சு எலும்பெல்லாம் உடஞ்சி துண்டு துண்டாக போச்சுன்னா சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் இப்படி எதுவுமே நடக்காதுங்க. இதை பார்த்து நம்ம விஜய் என்ன பண்ணிடுவார்னா, அரவிந்தாரத்தில் தாலியை மறைச்சிட்டு மல்லிகிட்ட மட்டும் அப்புறமா கேட்பாரு. பட் இப்போ கேட்கல, அப்புறமா தான் கேட்கணும். ஏன்னா இப்போ அரவிந்த பக்கம் வச்சுட்டு பேசினா தப்பு இல்லை. ஆனால் விஜய்க்கு மனசில் ஒரு சின்ன ஃபீல் வந்துச்சுங்க, மல்லி நம்மளை தான் நினச்சிட்டு இருக்கா அப்படின்றது. இனி எப்படியாவது உண்மையை சொல்லி அரவிந்த் கிட்ட சொல்லி மல்லியை கூப்பிட்டுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு விஜய் வருவார். இதை தவிர அவருக்கு வேறு வழியும் இல்லை. அவர் மேலே உயிராக இருக்கிற மல்லியை எப்படிங்க விட்டு கொடுப்பாரு? நானாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என் முன்னாடி நான் இதுவரைக்கும் விட்டு கொடுத்தது யாருக்கிட்டையும். ஆனால் எனக்கு வாயில் வந்துச்சா நான் என்ன கேட்பேனே தெரியாதுங்க, அப்படி கேட்டு விட்ருவேன். அது ஏன் பர்சனல். பட் இன்னொருத்த வந்து கேட்டால் தான் பிரச்சனை. இப்போ கூட பாருங்கள், கல்யாணத்துக்கு டிப் டைப்பாக ரெடி ஆகிட்டான். என் முன்னாடி தான் ரெடி பண்ணி விட்டா. ஆனால் அந்த தலைக்கு தான் என்ன வைக்க சொல்கிறா, அது வைக்க விருப்பம் இல்லை. திஸ் இஸ் மை குயின். சரி, இடத்த கழி பண்ணு. யாரும் கண்ணு வச்சிடாதீங்க, ஏன்னா எனக்கு இருக்குது ஒரே பொண்டாட்டி. ரெண்டாந்தா கூட பிரச்சனை இல்லை, வச்சுக்க என் கண்ணை ஒன்று போயிட்டுன்னு சொல்லலாம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, பாய். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் 2K தாண்டிடுச்சு. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறேன். என்னோட நாலேஜ் லைட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இம்ப்ரூவ் ஆகுமானோ எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, see you, பாய்.